வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு அம்மா 58 வயசாகுது. அவங்க என் கூட வேலை செய்கிறாங்க. அவங்க இன்றைக்கி என் பக்கத்தில் உட்காந்து வேலை செய்யும்போது பாட்டாக பாடிட்டு இருந்தாங்க. என்னென்னா ஒரு 30 பாட்டு 35 பாட்டுக்கு மேலே எனக்கு வந்து பாடி காட்டிருப்பாங்க. எல்லா பாட்டுமே வந்து முழுசாக பாடுறாங்க, ஃபுல் பாட்டும் பாடுறாங்க. அந்த ராகங்கள் மாறாமல் அந்த ஃபுல் பாட்டும் பாடுறாங்க. அவங்க உருவம் தான் பார்த்தா வந்து வயசானவங்க. 58 வயசு ஆகுது. ஆனால் வந்து அவங்க குரல் வந்து இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியே பாடுறாங்கன்னு வச்சுங்களா. நான் கேட்டேன், இது என்னடா இது வயசானவங்களாம் இந்த அளவுக்கு புது பாட்டும் பாடுறாங்க, பழைய பாட்டும் பாடுறாங்க, இந்த அளவுக்கு பாடல் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாடுறாங்களே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கெல்லாம் பிடிக்காது, அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம் தானே, எதுக்கு இந்த அளவுக்கு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அவங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, எனக்கு பாட்டுனா பிடிக்கும். ஆனால் வந்து இந்த பாடல்கள் நான் பாடவும் மனப்பாடம் பண்ணவும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன். என்னுடைய வீட்டுக்காரர் வந்து சின்ன வயசில் இறந்துட்டார். என்னுடைய பிள்ளை வந்து 9 வயசு இருக்கும்போது இறந்துட்டார். இப்போ என் பையனுக்கு 28 வயசு ஆகுது. இது வரைக்கும் என்னுடைய துக்கங்களை மறந்து, என்னுடைய கணவரை மறந்து, என்னுடைய குழந்தைய வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன், வீட்டு வேலைகள் பார்க்குறேன், குழந்தைங்கள பார்க்குறேன். இந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய சோகங்களை மறக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது இந்த பாடல்கள் தான். அந்த பாடல்களை எப்பவுமே நான் வேலை செய்யும்போது அந்த பாடல்கள்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் வந்து போட்டு போட்டு கேட்பேன். துணி துவைக்கும் போது, பாத்திரம் கழுவும்போது, சாப்பாடு செய்யும்போது அந்த பாடல்களை டிவியில் வச்சுட்டு நான் பார்த்து கேட்பேன். அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாட்டு நானே எப்பவுமே வந்து பாட்டு பாடி பாடி எனக்குள்ளே ஒரு பாட்டு பாடும்போது எனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி நம்மளால் பாட முடியுது, ராகங்களோட பாட முடியுதுன்னு சொல்லும்போது எனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும். அப்போ வந்து என்னுடைய கணவரை மறப்பேன், அப்புறம் வந்து சோகங்களை மறப்பேன், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வறுமைகளை மறப்பேன். இப்படியே இந்த விஷயத்துக்காக தான் நான் அடிக்கடி பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லி. எப்படி சரி இருந்தாலும் எப்படி வந்து இவ்வளோ பாடல்களை மனப்பாடம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் வந்து 102 பாட்டு புக்கு வச்சுருக்கிறேன். எங்கே போனாலும் பாட்டு புக்கு வாங்கிக்குவேன். ஏன்னா என்னுடைய சோகங்களை, என் வாழ்க்கையில் கணவரை எழுந்த சோகங்களை மறக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தது இந்த பாடல்கள் தான். அதனால் என் உயிரில் வரைக்கும் இந்த பாடல்களை நான் பாடிட்டே தான் இருப்பேன். அவங்க பாடிட்டே தான் இருக்காங்க. என் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க பாட்டு பாடிட்டே தான் இருக்கிறாங்க. நல்லாவும் பாடுறாங்க. இப்போ வந்து அவங்க பையனும் என்ன பண்ணுறான்னா, அவங்க பையனும் வந்து பாட்டெலாம் பாடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு விதவைக்கு அவங்களுடைய சோகங்களை மறந்து சந்தோஷமாக வைக்கிறதுக்கு இசை கூட ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப இசையை வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான் வச்சிங்களா. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு விதவை அந்த சோகங்களை மறக்கிறதுக்கு ஒரு மர்மமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இசையால் தாங்க முடியும்.